ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, அண்ணா எங்களுக்கு போட் நெக் ப்ளவுஸ் தைச்சி போடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, எங்களுக்கு அந்த பழைய ஸ்டைலில் தைச்சி காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு. ஏன்னா இப்போ தைக்கிற அந்த போட் நெக்குக்கும் அந்த பழைய ஸ்டைலில் தைக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த ப்ளவுஸை போட்டிருக்கும் போதே அந்த வித்தியாசம் கிளியராக தெரியும். பழைய ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரோஜா தேவி, தேவிகா, வாணிஸ்ரீ இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆளோட தோரணையே கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourல தைக்க வேண்டிய ஒரு ப்ளவுஸை உங்களுக்காக நேரம் கடந்து எவ்வளோ எளிமையாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ, உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இப்போ புதுசாக தைச்சி பழகிறவங்க சிரமப்படாமல் படிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இப்போ நான் அந்த ப்ளவுஸ் யாருக்கு தைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தைச்சி முடிச்சுட்டு ராணிக்கு தான் தைச்சிருக்கிறேன். ராணி நார்மலாக பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அந்த ப்ளவுஸோட வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ராணி கூப்பிட்டா? ராணி வா. ராணி சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படி ராணி இருக்குது ப்ளவுஸ்? உனக்கு சூப்பராக இருக்குங்க. ராணியோட ப்ளவுஸ் உங்கள் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து போட் நெக் வந்து அந்த பழைய ஸ்டைல், அந்த ஆளோட தோரணை வித்தியாசத்தை காமிக்கும். இதே ஸ்டைலில் நீங்களும் தச்சு பாருங்கள். அப்படியே திரும்ப ராணி. இது வந்து நம்ம இப்போ உள்ள மாடலுக்கு அந்த பின்னாடி ஓப்பன் வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஓப்பன் வச்சுருக்கிறேன். மேலே ஒரு சின்ன பவ் வச்சுட்டு ஏதாவது ஸ்டோன் வைக்கணும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரோப் வைக்கணும்னா கூட ரோப் வச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை பின் சைடு வந்து ஃபுல்லாக நெட்டு கிளாத் ஏதாவது வச்சு மாடல் போட விருப்பப்படுறவங்க தாராளமாக போட்டுக்கலாம். அந்த காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருக்கானே? சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது, கஷ்டமே கிடையாது. ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸை இப்போ தான் தச்சு முடிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இந்த ப்ளவுஸை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காகவே ராணி போட்டுட்டு வர சொல்லியிருக்கிறேன். என்ன ராணி, ஓகேவா? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? அதாவது நல்லா இருக்குது. ராணியை நார்மலாக பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ராணி, ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போயிருச்சு. 40 வருஷம் பின்னாடி போயிருச்சு. உண்மையிலே நல்லா இருக்குது, இந்த மாடல் நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸும் இந்த மாதிரி மாடல் தைச்சாலும் சரி, அது ஒரு ஃபோட்டோ எடுத்து டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலை பார்த்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறது உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்குறது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி கிளாஸில் என்ன ராணி, நீ பாதியிலே ஓடி போயிட்ட, அது இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா கிளாஸில் பாதியிலே ராணி போயிடுச்சு. என்னன்னு கேட்டால் வேலை இருக்காது இருக்குன்னு சொல்லி போயாச்சு. அது மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு உங்களை எல்லோரும் கண்டிஷனாக சொல்கிறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சும்மா யதார்த்தமாக பேசினா கூட சில நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ராணி போட்டிருக்கிற ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதை விட நீங்கள் இன்னும் நல்லா பெட்டராக தைக்க முடியும். நான் தைச்சிருக்கிறத விட நீங்கள் இன்னும் நல்லா பெட்டராக தைக்க முடியும். அந்த ஒரு சில நுணுக்கங்களை அப்படியே கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் கூட உங்கள் ப்ளவுஸ் வந்து இவ்வளோ, அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தைச்சா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். என்ன ராணி, கொண்டை போடுறது தான் போனேன். கொண்டை போடுறது தான் போயிட்டு வந்திருக்கு. அப்படியே திரும்பி காட்டுறாரு அந்த கொண்டையை. அதாவது அந்த பழைய ஸ்டைலில் இந்த சாரீ கட்டணுங்கிறதுக்காண்டி அந்த கொண்டையும் போட்டுட்டு வந்து ராணி பிற்காலத்துக்கே பிற்காலத்துக்கு தானே சொல்லணும், கீமூ பண்ணுவா. கீமூவா? இது வருங்காலம். வருங்காலம் நம்ம இப்பதானே போட்டிருக்கோம். நிகழ்காலம் இது. நிகழ்காலமா? அது வந்து கடந்த காலமா? ஆமா. ராணி கடந்த காலத்துக்கு போயிட்டு வெட்டுன்னு இப்பதானே போட்டிருக்கேன். சரி, நல்லா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த மாதிரி தச்சுக்கோங்க. அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க, அவங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7-8 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாம். ஒன் போல சாரி எடுத்து இந்த மாதிரி போட் நெக் தச்சு அந்த பழைய ஸ்டைலில் அவங்க எல்லாரும் ஒன்றா சந்திக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான பதிவு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வயசை அப்படியே குறைச்சிக்கோங்க. என்ன ராணி சொல்ற? ராணிக்கு 46 வயசு ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து என்ன சொன்னீங்க? 46. எனக்கு 46 இல்லைங்க, எனக்கு 46 ஆயிடுச்சுல்ல. உங்களுக்கு 46, 40 கூட வயசு தான். வயசு சொல்றதுல தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. எங்க 2 பேருக்கு ஒரே வயசு தான். சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
ஆனால் இப்போ எத்தனை வயசு குறைஞ்சிருச்சு? 25 வயசு குறைஞ்சிருச்சு. என்ன ராணி? இது ரொம்ப ஓவருங்க. அப்படிதான் சொல்லி தான் சந்தோஷப்பட்டுக்கணும். அதாவது இதே மாதிரி நீங்களும் தச்சு போட்டு பார்த்து உங்களை நீங்களே ரசிச்சுக்கோங்க. அதாவது நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். மற்றவங்களோட கமெண்ட்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விகாரமாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக நல்லா கவர் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி மாடல் பிடிச்சிருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. அது உங்கள் எல்லாருக்கும் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் தைச்சி போட்டுக்கலாம். அது நீட்டாக மற்றவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தான். என்ன ராணி? ஆமாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ளவுஸ் மாடல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமா? நீங்கள் தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணி, இப்போ வந்து லைனிங் 1 மீட்டர் எடுத்திருக்கோம். ஆனால் ஸ்லீவுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்க வேண்டாம். ஏன்னா மெட்டீரியலும் கொஞ்சம் நல்ல திக்னஸாக தான் இருக்குது. கொஞ்சம் டார்க் கலருங்கனால பிரச்சனை இல்லை. லைனிங் இல்லாமல் ஸ்லீவுக்கு தைச்சிக்கிறோம். ஏன்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் அது வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து போட் நெக்குனா கொஞ்சம் அந்த ஓல்டு ஸ்டைலில் நம்ம கட் பண்ண போகிறோம். அதை நான் கட் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பிரின்சஸ் கட்டிங் தான் போடுறோம். பேக் ஓப்பனுக்கு ரைட்டா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கரெக்டாக 1 இன்ச்சு ரைட்டா? இதுலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம மடித்து தைக்க மாட்டோம். ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து தான் அட்டாச் பண்ணுவோம். ப்ளவுஸ் வந்து உனக்கு 14 இன்ச்சு வைப்போம்னா, ஹைட் வந்து 14 இன்ச்சு. 14 இன்ச்சு ரெடி அளவு. 14 இன்ச்சு வச்சுட்டு இந்த லைன் போடுறேன். இது பிரின்சஸ் கட்டிங்கிறனால இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு தான் எடுக்கிறோம், பேக்கு கிடையாது. ஃப்ரண்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு தையலுக்கு எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ பிரின்சஸ் கட்டிங் போட்டு அந்த போட் நெக் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷோல்டரோட அளவு கண்டிப்பாக தேவை. நான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு வந்து அந்த 14 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். அந்த 14 இன்ச்சில் பாதி 7 இன்ச்சு. அப்போ அந்த 7 இன்ச்சை கணக்கு பண்ணி லைன் போடணும். தையலுக்கு தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்த ஷோல்டர் அளவு வச்சதுக்கப்புறம் ஷோல்டருக்கு எவ்வளோ வேணும், அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ அகலம் இருக்குங்கிறத எடுத்துகிட்டு அதில் பாதியை வச்சுருக்கோம். வச்சுட்டு அந்த சின்ன ஷோல்டர் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வேணும் அகலம் வேணுங்கிறத பார்த்துட்டு மீதி பூரா நம்ம கழுத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவனுக்கு எவ்வளோ வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு போதும், ரொம்ப வேண்டாம். ஆமாம், 2 இன்ச்சு போதும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 5 இன்ச்சு கிட்ட இருக்குது. அப்போ அந்த 5 இன்ச்சு வரைக்கும் அந்த கழுத்தை இது பண்ணிக்கலாம். இப்போது போட் நெக்குன்னா நம்ம 3.5 இன்ச்சு இறக்குவோம் இல்லையா, ஆனால் இதில் 3.5 இன்ச்சு கிடையாது, 3 இன்ச்சு வைக்க போகிறோம். அந்த ஏற்றி தான் வரும். ஆமாம், ஏற்றி தான் வரும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். அது புறாமே அப்படியே கழுத்துக்கு வந்துருமா? ஆமாம், அந்த இருக்குல்ல. ரைட்டா? இவ்வளோதான். ரைட். இப்போ வந்து அந்த ஆம்கோல் மார்க் பண்ணணும்ல, அந்த ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு இந்த ரெடியல்லேருந்து 13.5 இன்ச்சு, இது எப்படி நம்ம நார்மலாக பண்ணுறது தான். அந்த 13.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ உனக்கு 35 இன்ச்சு தானே பாடி சுற்றளவு, 35. அந்த 35ல் பாதி 17.5. அந்த 17.5ல் 2 இன்ச்சு கூட்டுறோம். ஏதா இது லைனிங் ப்ளவுஸ் தானே, 2 இன்ச்சு கூட்டணும். 2 கூட்டணும்னா 19.5. அந்த 19.5ல் பாதி எவ்வளோ? 9.25. அந்த 9.25 நான் இங்கே வைக்கிறேன். 9.25 இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ரைட்டா? அப்போது இதுலேருந்து நம்ம எவ்வளோ வைக்கணும்? 8 இன்ச்சு வைக்கணும். 8 இன்ச்சு. ஏன்னா உன்னோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இங்கேருந்து 8 இன்ச்சு நம்ம வைக்கணும். சரி, 8 வைக்கிறோம்னா பிரின்சஸ் கட்டு அப்படிங்கிறதுனால அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கணும். ஏன்னா இந்த ஷோல்டர் அகலம் வைக்கிறதுனால ஆம்கோல் வந்து கீழே இறக்கணும். இது பொதுவாக நம்ம பண்ணுறது தான். அதை மட்டும் ஞாபகமாக வச்சுக்கணும் அந்த மார்க்கு. இப்போ நார்மலாக தைக்கிறதுனா 8 இன்ச்சு. 8 இன்ச்சு 13.5க்கு 8 வைக்கணும். இந்த பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லும்போது ஷோல்டரோட அகலம் கூடும். அப்புறம் அகலம் கூடும்போது இந்த ஆம்கோல் சின்னதாயிரும். சின்னதாக ஆகுதுன்னு சொல்லும்போது இங்கே 1/2 இன்ச்சு இறக்கணும். அப்போ 7.5 இன்ச்சு. இதுதான் நல்லா கவனிச்சுக்கணும். 7.5 இன்ச்சு.
13.5க்கு 7.5. ஆமாம், இங்கேயும் அதே மாதிரி 9.75 இருக்காங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த அளவு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி. இப்போது இது ரெடி அளவு. இந்த ரெடி அளவை நான் அப்படியே இங்கே மார்க் பண்ணுறேன். இது ரெடி அளவு. சரியா? சரி. தையலுக்கு இது வந்து தையலுக்கு. இப்போ இது ஃப்ரண்ட்டுங்கிறதுனால நார்மலாக 1.5 இன்ச் விடுவோம் இல்லையா? இது ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கோட ஃப்ரண்ட் வந்து சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா? அதனால இது 2 இன்ச்சாக வச்சு சரி இந்த மார்க் பண்ணிக்கணும். புரியுதுல்ல? பேக்கோட ஃப்ரண்ட் சைடில் 1/2 இன்ச் நம்ம எந்த இது கட் பண்ணாலும் கூட தான் எடுப்போம். அது மாதிரி இதில் எடுப்போம். ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் தான் எடுக்கிறோம். ஆமாம். இப்போ இது வந்து ஆம்கோலுக்கு. ரைட்டா? இந்த லைன் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடணும். போட்டோம்னா தான் ஆம்கோல் வந்து கரெக்டாக வரும். இதை போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஆம்கோல் இருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு. பேக்கில் தான் 1.25 வைக்கணும். இது ஃப்ரண்ட்லேயும் நான் 1.25 வைக்கிறேன். அப்புறம் குடஞ்சி எடுக்கும்போது அது உள்ளே கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்போ இந்த 1.25 வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேல் வச்சுட்டு இந்த மார்க் பண்ணிக்கிறோம். சரி. இந்த மார்க்கு இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டாட்டு இந்த மார்க் 3 ஒன்று போல் இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மார்க் பண்ணோன்னா இந்த ஆம்கோல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ரைட்டா? இது வந்து இப்போ பேக்கு. இப்போ இதில் ஃப்ரின்சஸ் கட்டிங் நம்ம எடுக்கணும்ல, அந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் வந்து 28, 30, 32 அந்த அந்த சைஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த பேட்டர்ன் போடாமலே எடுத்துக்கலாம். ஆனால் ஆள் ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்கன்னா பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் விட்டு தான் தைக்கணும். அப்போ தான் அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உனக்கு வந்து தேவையில்லை, நார்மலாக இருந்தாலே அது போதுமானது. இப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதை வச்சு பேக் கட் பண்ணுறோம். இதை வச்சு அப்படியே பேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த பிரின்சஸ் கட்டிங் போடுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் உனக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளு. டவுட் இல்லை. இல்லை உனக்கு இல்லைன்னா அவங்களுக்கும் டவுட் இல்லை. இல்லை உங்களுக்கு டவுட் இருக்கா? பக்கத்தில் வாங்க, நான் வெட்டுறது பாருங்க. வாங்க எல்லாரும் வாங்க பாருங்க. ரைட்டா? இப்போ ரைட்டா? இப்போ ஃப்ரண்ட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ பேக் எடுக்க போகிறோம் இல்லையா? பேக் இதே மாதிரி தான், இதே மாதிரி வச்சு தான் எடுக்கிறோம். ஆனால் பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். சரி. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மற்றதெல்லாம் இதை அப்படியே டிராயிங் பண்ணுறோம். சரியா? டிராயிங் பண்ணி கட் பண்ணி எடுத்து. ஆமாம், இதை அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். இந்த ஆம்கோலை அப்படியே இதுலேயே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை மார்க்கே விழுல. இல்லையா? இந்த போட்டுருவோம். ரைட்டா? இந்த கழுத்து மார்க் இருக்கு இல்லையா? இங்கே போடல. அங்கேயா? துணி மேலே போட்டுட்டேனோ? ஆமாம். இப்போ கரெக்ட். ரைட்டா? சரி ரைட். இப்போ இந்த கழுத்து மார்க் இருக்கு இல்லையா? நீ சொன்ன மாதிரி எங்கேயும் மார்க் விழலை. ரைட். இப்போ இந்த கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இறக்கத்தும் இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓல்டு ஸ்டைல். இதுக்கப்புறம் உனக்கு பின்னாடி எதுவும் மாடல் வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு வேணும்னா பண்ணிக்கலாம். சரி, இது ஃப்ரண்ட் நான் எடுத்துட்டேன். பேக்லேயும் அதே அளவு தான் வரும். ஆமாம், பேக்கும் ஃப்ரண்ட் ஒரே மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக அந்த ஓல்டு ஸ்டைலில் போடுறோம். இது போக பேக்கில் ஏதாவது ஹோல்ஸ் மாதிரி உனக்கு தேவையா? வேணுமா? நல்லா இருக்குமா? உனக்கு பிடிக்கும்னா வைக்கிறேன், வேண்டாம்னா இல்லை. சின்னதாக வைங்க. சின்னதானே எப்படி? கொஞ்சம் வந்து எல்லாம் பாருங்களேன். உங்களுக்கு எப்படி ஒன்று என்னடா நீ பானையா? சின்ன முட்டையா? அது என்னன்னு தெரியாது. அது பானையா முட்டையா? ஏங்க, ஏன்னா இது தைக்கும்போது விரிஞ்சிரும்லங்க. அதனாலயா? அதாவது அந்த அந்த இலை மாதிரி. சரி, அது எவ்வளோ மெல்லிஸாக வைக்கிறோமோ நல்லா இருக்கும். உனக்கு அப்படி வேணுமா? ஆமாம். சரி ரைட்டு.
அது உங்களுக்கு எது மாதிரி வேணாலும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்குற மாடல் நம்ம சேர்த்துக்கலாம். சின்னதாக போடுங்க. அப்போது குட்டி எவ்வளோ சைஸ் தான், ஒரு சரி 3 இன்ச்சு 4 இன்ச்சு தான் வரணும். 3 இன்ச்சு 4 இன்ச்சுன்னா பப்பரப்பான 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு உயரம் சரியா? உயரத்தை தாங்க சரி சரி, நான் தான் குழப்பிட்டேன். உயரம் 4 இன்ச்சு 5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அகலம் வந்து 1 இன்ச்சு போதும். அந்த 1 இன்ச்சே வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு ஆகும். ஆமாம், அகலம் ரொம்ப வேண்டாம். சரி, அப்போனா இதுல இருந்து வாங்க பக்கத்தில் வாங்க வாங்களேன், எல்லாரும் வாங்க. அப்புறம் எனக்கு சொல்லலாம் உனக்கு சொல்லலன்னு சொல்லாதீங்க. கரெக்டாக 1 இன்ச்சு வந்துட்டேன். சரி, இந்த 1 இன்ச்சு இங்கே இறக்கிட்டு, ஏன்னா இது வந்து ஊக்கு மாட்டுறதுக்கு வச்சுக்கலாம். ஆமாம், 1 1.25 வரைக்கும் எவ்வளோ வேணுமோ தேவை வச்சுக்கலாம். இந்த தையலுக்கு வேறு வேணும்ல. இப்போது இதில் இருந்து உனக்கு எவ்வளோ வைக்கலாம்? ஒரு 4.5 வரைக்கும் வைக்கலாமா? 3 இன்ச்சு மட்டும் போதும். சின்ன 4 வைப்போம். நான் இறக்க வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த சரி, நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். ரைட்டா? இதில் வந்து நீ சொன்ன மாதிரி இருக்குல்ல, ரொம்ப குட்டியா விரிஞ்சிடக்கூடாதுங்க. ரொம்ப பெருசாக ஓட்ட மாதிரி, ரொம்ப பெருசாக ஓப்பனாக தெரியக்கூடாது. பப்பரப்பான்னு வரக்கூடாது. அப்படி சொல்லு. பப்பரப்பான்னு வரக்கூடாது. இது வந்து 2 எதுக்கு போட்டிருக்கேன்னா, நம்ம இதில் தான் தைக்க போகிறோம். ஆனால் இதில் ஃபோல்டிங் மடித்து தைக்கும் போது இதில் இவ்வளோ தான் வரும். ரைட்டா? ஏன்னா நம்ம ஊக்குப்பட்டி தைப்போம்ல, அப்போ இவ்வளோ குறைஞ்சிரும். அப்போ சின்ன ஹோல்ஸ் தான் தெரியும். போதுமா சின்னது? இல்லை பெருசாக வேணால் பாக்ஸ் போடலாம். வேணாமா? சரி, தெளிவாக வரைஞ்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தூரம் கட்டிங்கில் போயிடும். அப்போ சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். ரைட்டா? இது பேக் ஓப்பன் தான். இப்போ அதை அப்படியே வெட்டிட்டா? அர்க்காத் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இதையும் காமிச்சிருட்டா? இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இது நீ இன்னும் இறக்கம் கூட போடலாம் ராணி. போதுமா? போதுங்க. சரி, இப்போ இது வந்து கொஞ்சம் அகலமாக தானே இருக்குது. நம்ம அந்த பட்டி வந்து தைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்கும். போதும். ரைட்டா? சரி, சின்னதாக தான் இருக்கும். சரிட்டு, இப்போ பேக் வந்து இது கம்ப்ளீட்டு. ஃப்ரண்ட் வந்து இப்போ பிரின்சஸ் கட்டிங் போடணும்ல. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 9.5 இன்ச்சு வைப்போம். சரி, ரைட்டா? 9.5னா நமக்கு அந்த சென்டர் டாட் வர்றதை வச்சு கணக்கு பார்க்கணும். ஆமாம், 9. நீ வந்து ஹைட் கம்மி. நான் மற்றபடி நார்மல் உள்ளுக்கு 9 வைக்கலாம். உனக்கு வந்து 9 இன்ச்சு போதும். எதுக்குங்க ஹைட் கம்மின்னு சொன்னீங்க? சொல்லணுமா இல்லையா? அப்போ தானே உயரமான. இப்போ எனக்கு தைக்கிறதுக்கு உனக்கு தைக்கிற வித்தியாசம் இருக்குல்ல, அவங்களுக்கு சொல்லணும்ல. இல்லை இல்லை, அவங்களுக்கு தெரியும். நார்மல் ஹைட்டு சொல்லுங்க. நார்மல் ஹைட்டுக்கு 9 வைக்கணும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா 9 இன்ச்சு வைக்கணும். இப்போ நான் இங்கேருந்து ரெடியலோலேருந்து 9 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது ரெடியலோலேருந்து நல்லா கேட்டுக்கோங்க, ரெடியலோலேருந்து 9 இன்ச்சு வச்சுருக்கேன். என்ன ராணி? ஆனால் இங்கேருந்து எவ்வளோ வைக்கணும்? 3 இன்ச்சு வைக்கிறோம். அதான் 3 இன்ச்சுங்கிறது 3 இன்ச்சுங்கிறது வந்து கழுத்தோட அகலத்தை கணக்கு பண்ணி வைக்கிறோம். அதில் 1 இன்ச்சு கூட்டுறோம் இல்லையா? அப்போது எவ்வளோ வைக்கணும்? 4 வைக்கணுமா? 4 வைக்கலாம். அந்த நார்மலாக ஒரு பேக் பீஸ் கட் பண்ணும்போது இந்த சைஸுக்கு கழுத்து எவ்வளோ வைக்கிறோமோ அதுலேருந்து 1 இன்ச்சு கூட்டி வச்சோம்னா இந்த சென்டருக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ அந்த 4 இல்லை எனக்கு கொஞ்சம் அது குறுகலாக வேணும் அப்படின்னோம்னா அந்த அளவு குறைச்சிக்கலாம். அந்த விரிவுத்தன்மை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். அப்போ நான் என்ன செய்கிறேன்? 3.5 வைக்கிறேன். 3.5. ரைட்டா? ஆனால் 4 வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஹைட் வந்து 9. ஆமாம், அது வந்து 9 தான். 9. அது மாற்றம் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த மார்க் போட்டிருக்கேன். இங்கேருந்து இந்த லைன் போடுறேன். இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக அப்படி மாதிரி போட்டுருணும். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து எதுக்குன்னா அந்த ஷேப் எடுத்துடணும். இதே மாதிரி பாயிண்டில் தைக்கக்கூடாது. 3.5 வச்சுருக்கோமா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இதிலிருந்து 1.5 இன்ச்சு எதுக்கு? அந்த கிராஸ் டாட்டு பிடிக்கிறதுக்காக. அந்த டாட் பிடிக்கும்போது இது ரெடி அளவு தானே, இந்த ரெடி அளவுலேருந்து 1 இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். சரி, ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணணுமா? ரைட்டா? அப்போது இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதிலிருந்து
இதை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணணும். ரைட்டா? இங்கே சென்டர் டாட் கொண்டு வரணும். இந்த சென்டருக்கு வரும்போது இந்த மாதிரி பாயிண்ட் வரக்கூடாது, அதை வளைவாக்கிக்கணும். சரி சரி. ரைட்டா? வளைவுனா எப்படின்னா இப்போ இங்கே ஒரு 4 இன்ச்சு நம்ம டாட் படிப்போம்ல, அந்த டாட்டை இப்படி கிராஸாக ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துட்டோமா? கொண்டு வரும்போது இதை அப்படியே வளைச்சி அவ்வளோதான். இதில் ஒரு 4 இன்ச்சு உள்ளடக்கி தான் போகும், பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அப்போது இந்த ஷேப் இதில் வந்துடுது. ரைட்டா? இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். இது வந்து கிராஸோட அளவு அதிகமாக சத்தாக இருக்க உன்னை விட ஆள் வெயிட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இந்த 2 பீஸும் பேட்டர்னில் எடுத்துட்டு ஸ்டிச்சிங்க்கு 2 பக்கமும் தனித்தனியாக துணி விட்டதுக்கு அப்புறம் தான் வெட்டணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். சரி சரி. இப்போ இதை வெட்டிட்டா? வெட்டியிருக்கேன். அவ்வளோதான். இந்த கிராஸ் இதையும் இந்த டாட்டு பிடிக்கிறோம்ல அதையும் வெட்டிடணும். இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். சரி. அப்போ இது இணைச்சி விடும்போது சென்டரில் இது லூஸ் வரும். அதுக்காக தான் இங்கே சைடில் எக்ஸ்ட்ரா துணி விட சொன்னது. ரைட்டாக? நம்ம 1/2 இன்ச்சுங்கிறது 1 இன்ச்சு கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்குங்கிறதுனால இந்த துணி சரியாக போயிடும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துட்டோமா? ஸ்லீவ் வந்து வேண்டியதில்லை. ஸ்லீவ் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் தான் எடுக்க போகிறோம். சப்போஸ் உனக்கு அந்த ஸ்லீவ் ஆம்கோல் வந்து தெரியக்கூடாது, கொஞ்சம் வேணும்னு நினச்சோம்னா ஷார்ட்டாக குட்டியாக ஒரு ஸ்லீவ் உள்ளே வச்சுக்கலாம். வச்சுருவா? அப்போது அது எத்தனை இன்ச் வைக்கணும்னு பார்த்தோம்னா ஒரு 3 இன்ச். 3 இன்ச்சு தாராளம் தான் போதும். 3 இன்ச். சும்மா இது ரஃப்பாக தான் எடுத்துருக்கோம். ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சோம்னா போதும். அந்த ஆம்கோல் வந்து கவர் பண்ணுறதுக்காக. ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப கலராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நைஸான மெட்டீரியல் போடும்போது கை தெரியும் இல்லையா? அப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சு வரைக்கும், இல்லை ஷார்ட்டாக குட்டியாக 2 இன்ச்சுக்குலேயும் வச்சுக்கலாம். அந்த சும்மா கவர் ஆகிறதுக்கு வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கலாம். ரைட். இது ஸ்லீவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இது வந்து இந்த பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸ்லீவ் வந்து அதுலேருந்து எம்டியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் இதை எடுத்துருவோமா? இதில் பார்த்தோம்னா ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க. வாங்க பக்கத்தில் வாங்க வாங்க வாங்க. அதாவது இது ஷார்ட்டான ஸ்லீவுக்கு தான் இந்த ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? நம்ம இந்த ஸ்லீவை அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த ஸ்டோன் கீழே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி முதுகுலையும் ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம இது மாதிரி தைக்க போகிறதில்ல, நம்ம அந்த போட் நெக் மாதிரி தான் தைக்க போகிறோம் இல்லையா? அப்போது அந்த தேவையில்லாத இடத்துல ஸ்டோன் உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த பேக்கை அந்த ஸ்டோன் வச்சுருக்காங்கல்ல அதை கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம். பேக் இந்த இருக்குது, இங்கே இந்த இருக்கா? இந்த பேக் பீஸை இல்லை அப்படியே வைக்கிறோம். ஆனால் இதில் உள்ள ஸ்டோன் இருக்கிறதுனால கொஞ்சம் தைக்கிறது சிரமம். அந்த ஸ்டோன் எல்லாம் எடுத்துடணும். சரியா? நீ கொஞ்சம் எடுத்துரு. ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு விட்டுறேன். இப்போ புதுசாக படிக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ராணி ரைட். இப்போ பேக் பீஸ் எடுத்துட்டோமா? அடுத்து வந்து ஃப்ரண்ட் எடுக்கிற முன்னாடி ஸ்லீவ் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம முன்ன பின்ன ஒட்டு கூட போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக வேணும். இந்த ஃப்ரின்சஸில் வந்து பிரச்சனையே இல்லை, ஒட்டு போட்டுக்கலாம். எத்தனை இன்ச் வரும்? நல்லா லாங்கில் வச்சுருவோம். 13 வருமா? 13 இல்லை, இன்னும் கூட வைப்போம். கை காட்டு. 13 வச்சிரு. போதுமா? 14 வைக்கவா? 13 போதுமா? 14 வைக்கலாமா? 14 வச்சுக்கிறியா? சரி. ரைட்டு. அப்போது இதை டபுளாக அந்த டிசைனை கனெக்ட் பண்ணி நான் சென்டர் வச்சுருக்கேன். பதிமூணு கூட போதும்னு நினைக்கிறேன். என்ன ராணி? அப்படியா? அப்போ இதை ஃபஸ்ட் நான் ஸ்லீவ் நான் ரஃப்பாகவே எடுத்துடுறேன், அப்புறமாட்டி நம்ம இது பண்ணிக்கலாம்.
ரைட்டா? இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறது வந்து நம்ம தைக்கும்போது நான் உங்களுக்கு வெட்டிடுறேன். இப்போ வந்து சும்மா ரஃபாக தான் எடுத்திருக்கோம். ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு எடுக்கணும்ல. இந்த ஃப்ரண்ட்லேருந்து பிரின்சஸ் கட்டிங்கில் பயமே இல்லை. நமக்கு அதில் ஒட்டு எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம், அந்த சென்ட்ரு பீஸை. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல? ஆமாம். இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த 2 பீஸுக்கும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆமாம். ஏன்னா இந்த மாதிரி வளவலன்னு இருக்கிற துணிக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினோம்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு சென்டர் பீஸ் எடுத்துருவோம் இல்லையா? இப்போ இந்த சைடு பீஸ் எடுக்கிறதுக்கு இதிலே 2 வந்துடும் ராணி. போதுமா? ஆமாம், போதும். இந்த இருக்கு. சரி, ரைட்டா? இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃப்ரண்ட் பீஸு கோடு இந்த குறுக்கில் போட்டிருக்கேன், சைடு பீஸை கோடு ஸ்ட்ரெயிட்டில் போடுறேன். அப்போ அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். ஆனால் கிராஸில் போடக்கூடாது, ரைட்டா? இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டில் தான் வரும். ஆமாம், இதில் கிராஸ் போடவே கூடாது. கிராஸோட ஸ்ட்ரெயிட் தான் இது நல்லாயிருக்கும். ரைட், இந்த பீஸ் எடுத்துட்டோம். இது மற்ற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் பீஸ்க்கு எல்லாமே அதுக்கு இல்லை, இந்த ஏதாவது சின்ன பூவை மாதிரி ஏதாவது வைக்கணும்னா டிசைன் பண்ணோம்னா வச்சுக்கிறோம், இல்லை வேண்டாம்னா அப்படியே விட்டுருவோம். ரைட், இப்போ கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கட்டிங் நீங்கள் பார்த்துட்டீங்களே, இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஆனால் அந்த மாடல் வந்து நல்ல ஓல்டு ஸ்டைல் தான். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் அந்த ஓல்டு ஸ்டைல்லே நம்ம தைக்கிறோம். அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ராணி போட் நெக்கு வந்து நார்மலாக போடுறது, அது இல்லாமல் இது கொஞ்சம் க்ளோஸில் நல்லா ஏற்றி வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறது. தைக்கலாமா? தைக்கலாமா? தைக்கலாம். வாங்க, பின்னாடியே வாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தைச்சிடலாம். என்ன ராணி? சரிங்க, ஃப்ரண்ட்டு தைச்சிடலாம். உள்ளே வந்து ஒரு வேஸ்ட்டு லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்து நம்ம தைச்சிடுவோம். நீ போட்ட முட்டை இதில் அப்படியே இருக்கு. முட்டை, இந்த முட்டை தான் தைக்க. சரி, கொண்டா. இது ஃபஸ்ட்டு உள்ள லைனிங் கிளாத் வைக்கிறோம். வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்குல்ல, உள்பக்கம் வெளிப்பக்கம், இதில் அது 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட்டு, ஒன்று போல தாங்க இருக்குது துணி. கரெக்டா? கொஞ்சம் வளவலன்னு இருக்குல்ல துணி? ஆமாம், நெட்டு கிளாத், எல்லாமே நெட்டு கிளாத். இதை கரெக்டாக நல்லா சென்டர் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலே தைக்கிறோம். இந்தளவு மட்டும் இந்த துணி வச்சா போதும்ல? ஆமாம், இது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது ஏன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோன்னா, இப்போ நீங்கள் புதுசாக தைச்சி பழகுறீங்களே, ஆனால் துணி தாராளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மெட்டீரியல் அதிகமாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம பெரிய சைஸில் தைக்கிறோம்னா துணி கம்மியாக இருக்கும், நேரம் கவனமாக தைச்சிக்கணும். சரி, இது வந்து பிரச்சனை இல்லை. சுவிட்சே போடலை. சமைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை தைச்சா தான் நான் வேகும். அது மாதிரி சுவிட்சு போடாமல் தைக்க உட்காந்துட்டேன். இப்போ என்ன போட்டிங்கல்ல? போட்டு எப்படினாலும் போட்டுருவோம்ல. ரைட், கரெக்டாக அந்த மார்க்லேயே பார்த்து நான் தையல் போடுறேன். மார்க்லேயே நான் தையல் போட்டுட்டேன்னா இந்த பின்பக்கம் இங்கேயும் நீ போட்ட முட்டை தான் இருக்குது. ஐயோ, ஒரு தடவை தாங்க முட்டை போட்டேன். சரி சரி, அதையே எத்தனை தடவை சொல்லுவேன். ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே வெட்டிடுறேண்ணே. அந்த 4 இன்ச்சுங்கிறது வந்து ஒரே அளவாக வெட்டணும். அப்போ தான் நம்ம திருப்பும் போது அந்த ஷேப் நல்லாயிருக்கும், ஒரே அளவு கிடைக்கும், கூட குறை இல்லாமல். அப்புறம் இந்த அர்க்காத் நம்ம வழக்கம் போல் பண்ணுறோம்ல,
லைனிங் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் எஜ்ஜு தையல் போடுறோம். இல்லை நம்ம அந்த பால் வைக்கனாலும் வச்சுக்கலாம், ஆனால் அது இப்போ உள்ள மாடல் மாதிரி ஆயிரும். எஜ்ஜு தையல் போட்டதுக்கப்புறம் மேலே தையல் போடக்கூடாது. மேலே தையல் போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது, உள்ளே கூடி தான் தையல் போடணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதாக இருக்குல்ல, எப்படி எடுத்து விட்டுட்டு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். எஜ்ஜு தையல் இல்லை, நல்லா அகலமாக, இடத்தையில விட அதிகமாவா? ஆமாம், நல்லா அகலமானது இருக்குல்ல. இது ரெண்டையும் ஒரே மாதிரி இந்த துணி எடுத்து விட்டுட்டு ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணி போடணும். 1 இன்ச்சு போதுமாங்க? 1 இன்ச்சுங்கிறது கூட குறைய கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த திக்னஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த அடியில் உள்ள லைனிங் வெளியில் வரக்கூடாது, மேலே உள்ள லைனிங் கீழே போகக்கூடாது. ரைட். இப்போது இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப் எப்படி எடுத்துருக்கிறேன், இந்த ரவுண்டு ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் அப்படி அழகாக எப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்டு ஷேப் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக இருக்கும். போட்டேன்ல, இப்போ இதை நம்ம எடுத்து விட்டுறோம். எடுத்து விட்டோம்னா உள்ள தையல் இருக்கும். ஆமாம், உள்ள தையல் இருக்கும், வெளியில் தையல் தெரியாது. அப்போ பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும்னா சுற்றி மற்ற இடத்துல தையல் போட்டுடணும். இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த இது நல்லா டைட்டாக இருக்குங்கிறதுக்கு நம்ம அயன் பண்ணிக்கலாம். இல்லை அயன் பண்ணுறதுக்கு போய் அயன் பண்ண முடியல இப்போதைக்குன்னா ஒரு பெரிய தையல் வச்சு சும்மா போட்டு அப்புறம் எடுத்து விட்டுக்கலாம். ரைட்டா, இது நான் இல்லை எப்படி தையல் போடுறேன். இந்த பக்கம் உள் பக்கம் கூட வச்சு போட்டுக்கலாம். அந்த உள்ள உள்ள மெட்டீரியல் வந்து வெளியில் உள்ள மெட்டீரியல் வந்து உள்ளே தெரியக்கூடாது. ரைட்டா? சரி. சரியா? சரிங்க. சரியா? 3 தடவை சொல்லியாச்சு. ரைட். இது வந்து இடத்துல அளவு கணக்கு பண்ணி போட்டால் போதும்னா ராணி? ஆமாம், சுற்றில எப்போயும் போட்டு உள்ள உள்ள மெட்டீரியல், அதாவது இந்த ஒரிஜினல் மெட்டீரியல் வந்து வெளியில் தெரியாத மாதிரி வச்சுட்டு இங்கே கணக்கு பண்ணி தையல் போடுறோம். ஏன் இப்படி இவ்வளோ பெரிய தையல் போடுறோம்னா கழுத்து வந்து நல்லா அழகாக நிற்கும். இந்த பட்டையாக இருந்துச்சுன்னா நல்லா நிற்கும். ஓரத்தையில் போட்டோம்னா தூக்கிட்டு வந்துடும். சரி. ரைட். இப்போது ஃப்ரண்ட்டில் இங்கே தையலே தெரியல இல்லையா, அப்போ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் பூரா வெட்டிடலாம். அதாவது லைனிங்கை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அது பூரா வெட்டி விட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்று போல் வச்சு பார்த்துக்கணும். அப்போது வந்து நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்காங்கிறத இப்படி வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால அந்த லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டுனாலும் நம்ம ப்ளவுஸ் போடும்போது அது காமிச்சு கொடுத்துரும். சரி. இப்போ இது ஓகே, நல்லா நீட்டாக வந்துருச்சா? நல்லா இருக்கு. இப்போ சைடு பீஸ் தைக்கணும்.
இது பேக் கையில் வச்சுக்கோ, இது பேக் லைனிங் கையில் வச்சுக்கோ, ஃப்ரண்ட்டு சைடு பீஸும் தான் இருக்குது. இது ரெடி பண்ணிடலாம். சரி, இது வந்து சும்மா அப்படியே வச்சு பதிக்கிறது தான். சுற்றி தையல் போட்டால் போதும். எப்பயும் போல் இது சாதாரணமாக தான். நம்ம பேட் வச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும். இது நம்ம பேடெல்லாம் வைக்கல இல்லை, அதனால அப்படி வச்சுக்கணும். அது போல் ஆப்போசிட் வச்சுக்கணும். ராணி இருக்குல்ல, நம்ம கவனக்குறைவில் நம்ம ஒரே சைடு தைச்சிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ 2 ஆப்போசிட் இருக்கா. இதிலே அதே மாதிரி தான், அந்த லைனிங்கை தவிர்த்துட்டு அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் அளவுக்கு வெட்டி விட்டுக்கலாம். லைனிங்கில் பற்றக்கூடாது ராணி. லைனிங்கில் படாமல் இருந்துச்சுன்னா தான் அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இல்லைன்னா லைட்டாக வெட்டிட்டாலும் சரி அந்த இடம் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும். அப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்களே வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர், ஆனால் நான் கரெக்டாக தான் வெட்டினேன், தச்சு முடித்தோடனே பார்த்தா ஒரு மாதிரி சட்டை போட்ட மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் அந்த இடத்துல கொஞ்சோன்னு வெட்டிட்டா கூட போச்சு. இதையும் அதே மாதிரி தான், ரெண்டையும் ஆப்போசிட் வச்சுட்டு. என்னது ஆப்போசிட்? புதுசுன்னு காத்தா வருது. ஆப்போசிட் நீங்கள் சொன்னதை திரும்ப இருக்க சொன்னேன். நீங்கள் சொல்லும்போது அப்படியா சொன்னீங்க? புதுசுன்னு சொன்னீங்க? இல்லை, நானும் அப்படி சொல்லலை. ரைட். இப்போது இதை வந்து ஃப்ரண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இங்கே கட் பண்ணலைங்க, இருக்கட்டுமா? அது சைடில் இருந்த துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஒன்றும் இல்லை. இப்போது இதை ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். சரி, கரெக்டாக ஆம்கோல் இருக்குல்ல, ஆம்கோலில் கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வந்து தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அந்த வளைக்கிறது மட்டும். அதை கரெக்டாக தைச்சிட்டோம்னா அந்த கட்டிங் வந்து சூப்பராக வந்துடும். இதை இழுக்கக்கூடாது, இந்த மெட்டீரியல் இழுக்கக்கூடாது, ஏன்னா இதுதான் அந்த ஷேப் கொடுக்கறது. பாடி பீஸ் இழுக்கலாம், பாடி பீஸும் இழுக்கக்கூடாது, ரெண்டுமே இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே பொத்துனாப்பில் வச்சு தைக்கணும். இந்த பீஸ் இழுக்கக்கூடாது நீங்கள, இதையும் இழுக்கக்கூடாது அதையும் இழுக்கக்கூடாது. மெயின் இது இழுக்கவே கூடாது. இது இழுத்துட்டோம்னா லைட்டாக இழுத்தாலும் அவ்வளோதான், ரொம்ப அந்த வித்தியாசம் க்ளீனாக தெரிஞ்சிடும். தைச்சிட்டு அதெல்லாம் கரெக்டாக வந்துடுது. இப்போது இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வருதுல்ல, அது ஏன் அது அவங்க இழுக்கிறாங்கன்னா இதை சரி பண்ணுறதுக்கு இழுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகுனா இங்கே வர்ற லூஸ் வந்து அங்கே போயிடும், அதனால தான் அங்கே ஃப்ளாட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், அதை இழுக்காமல் தைச்சதுனால இதில் அப் அண்ட் டவுன் வருது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்க மாதிரி தைக்கணும், அப்போ தான் இந்த இடத்துல லூஸ் நல்லா கிடைக்கும். அப்போ இங்கே எந்த அளவுக்கு நம்ம அந்த அப் அண்ட் டவுன் இருக்கோ அதே அளவு கணக்கு பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். அப் அண்ட் டவுன் வரனால ஒன்றும் இல்லைல்ல, அது வரத்தான் செய்யும். வந்தால் தான் அந்த இடம் கரெக்டாக நம்ம இழுக்காமல் தைச்சிருக்கோங்கிறது அடையாளம். ஷேப் எடுக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஈஸி தான், சும்மா பாட்டி சட்டை தைக்கிற மாதிரி தான் இருக்கும். பாட்டி சட்டை கிடையாது.
பாட்டி சட்டைன்னா அதாவது அதில் வேலைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்னு சொன்னேன். இப்போது இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த லூஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இப்படி லூஸ் வந்துருச்சா, சரி. அப்போ இந்த ப்ளவுஸ் போட்டோம்னா ஃப்ளாட்டாக ஆகவே ஆகாது. சரி. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம இதை வெட்டி விட்டுக்கலாம் அப்படி. சரி. சரியா? ஓகே. இப்போ ஒரு தையல் போட்டுட்டு இதை நறுக்குன்னு வெட்டி எடுத்துடணும். இந்த அப் அண்ட் டவுன் வரக்கூடாதுங்கிறது தான் இழுத்து தச்சிடுறாங்க. ரைட். அப்போ இதில் என்ன ஆகுனா, நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது 1/2 இன்ச்சு தான் இங்கே துணி இருக்கும். ஏன்னா 1/2 இன்ச்சு இங்கே மைனஸ் ஆயிடுது, இதில் ஒரு 1/2 இன்ச்சு வெளியே மேலே போயிடுது இல்லையா. அப்போ இதில் பெல்ட் பீஸ் வச்சு தைக்கும் போது 1/2 இன்ச்சு தான் நம்ம தப்போம். அப்போது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போக 14 இன்ச்சு. அப்போ கீழே இங்கே 1/2 இன்ச்சு தான் இருக்கா, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் வித்தியாசம். ரெண்டே ஒன்று போல் வச்சுட்டு இது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இது வந்து கீழே பெல்ட் பீஸ், அதாவது சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பணும். இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜாயிண்ட்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எடுத்துக்கலாம், நமக்கு அவ்வளோ அகலம் தேவையில்லை இல்லையா. ஒரு 3 இன்ச்சு இருந்தால் போதும் ராணி. அப்போ இதில் 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் தையல் போடுறேன். சரி. கரெக்டாக 1/2 இன்ச்சு தெரியுதா உங்களுக்கு? வாங்க பக்கத்தில், வாங்க பக்கத்தில். எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க, மார்க்கில் நில்லுங்க, மார்க்கில் வந்து நில்லுங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது, அது எதுக்கு புரியலன்னு சொல்கிறீங்க இல்லையா, உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே வராது. ப்ளவுஸ் நல்லா பர்ஃபெக்டாக வரும், கரெக்டாக இருக்கும். உனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்க. இப்போ இதில் வந்து எட்ஜ் தையல் போடுறேன். எட்ஜ் தையல் போட்டுட்டேன். ஆனால் இந்த பெல்ட் வந்து 1.25 இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் இங்கே இடுப்பில் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அப்போ இது 1.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு சென்டரில் ஒரு தையல். ஆமாம், சென்டரில் எதுக்கு தையல் போட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணி மடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு யோசனை வரும். ஏன்னா என்கிட்டயே கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் போட்டுட்டு திருப்பி ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா அந்த இடுப்பில் வந்து அந்த பெல்ட் அழகாக நேராக நிற்கும். இல்லைன்னா மேலே ஏறி நிற்கல சுருண்டுக்கிறோம். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸு தான், அதுக்கு தான் அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது டைமிங் கூடுது, தேவையில்லாத வேலைன்னு நினச்சிட்டிங்கன்னா அப்போ அதுக்குண்டான சின்ன சின்ன மிஸ்டேக் வரத்தான் செய்யும். இந்த நடுவில் தையல் போட்டுட்டேன்னா அப்போ இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபோல்டிங் பண்ணுறோம். சரி. இதை தையல் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எம்மிங் பண்ணிட்டாலும் சரி. சரி. இப்போ என்னன்னா கீழே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா, அது மாதிரி எட்ஜ் தையலும் ஒன்று போட்டுடலாம். தச்சிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ப்ளவுஸ் ரைட்டா நல்லா இருக்கு. எப்படி நல்லா நீட்டாக வந்துருச்சா? நீட்டாக இருக்கு. ரைட். இப்போ பேக் பீஸ் தைக்கணும்ல. ஆமாம். இந்த பேக் பீஸ் ஒன்றை கொடுத்தேன்ல, ஸ்டோன் பேக்கில் ஸ்டோனாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் தைக்கணும். எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? ரைட். ரைட், பார்க்கலாம்.
போட்டு கசக்கி எடுத்துட்டேன். அது நெட்டு பூராமே நெட்டு வரத்தானே செய்யும். ம் ஒரு வருஷம் எடுக்கணுமா? ஒரே ஒரு வருஷம் இல்லை, நான் இதிலே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடுறேன். எடுக்கணும் எடுத்துறேன். இல்லை இல்லை வேணாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா கழுத்து இதை தைச்சிட்டு இந்த சென்டர் ஓப்பனையும் தைச்சிடுறோம். ரைட்டா? இப்போ பேக் பீஸ் தைக்க உள்ள அதே மாதிரி லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு தைச்ச மாதிரி தான். ஆமாம் அதே மாதிரி தான். அந்த கழுத்து அளவுக்கு துணி இருந்தால் போதும். சரி, ஃபஸ்ட்டு இந்த கழுத்து தைக்கிறேன். இந்த மாதிரி இது டிசைன் கழுத்துலாம் தைக்கும்போது தையல் பொடியாக வச்சுக்கணும். பொடியாக வச்சுக்கணும். ஒரு 1.5 1.25 அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நார்மலாக இருக்கிறது 2.5 தான் வைப்போம். இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் பொடியாக வச்சோன்னா அந்த டிசைன் நல்லாயிருக்கும். ஆனால் தப்பாக தைச்சிட்டிங்கன்னு உட்காந்து பிரிக்கணும். அதே மாதிரி அதனால் தப்பாக வராத அளவுக்கு கவனித்து தைக்கணும். கழுத்து தைச்சிட்டேன். அதே மாதிரி இந்த ஓப்பன் இருக்குல்ல, அதையும் தைச்சிடுவோமா? தைச்சிடலாம். இதுலேயும் வந்து ஒரு கிளாத் உள்ள ஒன்று கொடுத்துருவோம். அப்போ தான் அந்த டிசைன் நல்லாயிருக்கும். வளவலன்னு இருந்தாலே துணி நழுவிடுது. ஆமாம். இந்த இடத்துல ஒரு துணி ஒன்று உள்ள வச்சுட்டு அந்த ஷேப் அப்படியே தைச்சிடலாம். சரி. ராணி, இந்த சட்டை யார் சட்டை? மாடலா? ம், சரோஜா தேவி அம்மா. சரி. என்னங்க நீங்க? சரி சரி சரி, தச்சு முடிச்ச உடனே அது இப்படி இருக்கான்னு பார்ப்போம். என்ன இப்படித்தான். அதாவது பழைய மாடலும் புது மாடலும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் அந்த மாடல் போடுறோம். அந்த போட் நெக் வந்து ஓல்டு ஸ்டைல் தான். அந்த ஓப்பன் வந்து நம்ம இப்போ தனியாக வைக்கிறது. நீ ஆசைப்பட்ட இல்லை, அதனால நம்ம தனியாக வைக்கிறது. ரைட்டா? ஓ, அது சொல்றீங்களா? ஆமா, அவங்க ஓட்ட போட்டுருக்கோம். ஓப்பன் இல்லாமல் தானே இருந்திருக்கும். ஆமாம், இருந்திருக்குமா ஓப்பன்? இதிலேருந்து எடுத்துடுறேன். ரைட். அந்த கழுத்தை தைச்சிட்டேன். நம்ம அதை ஃப்ரண்ட்டில் வெட்டணும்ல, அதே மாதிரி 1/4 இன்ச் விட்டுட்டு இது வெட்டிடுவோம். இந்த அர்க்கத்தும் அதே மாதிரி தான். இதில் 1/4 இன்ச் இது மாதிரி வெட்டிக்கணும். நீ புரியுதா? வெட்டிட்டு என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணணும்? உடனே தான் நான் கேட்குறேன். எப்படி ஓப்பன் பண்ணீங்க? கிட்ட வாங்களே. அதாவது தைக்கும் போது தூங்கக்கூடாது, இந்த மாதிரி சாஞ்சிட்டு உட்காரக்கூடாது. அதாவது ரொம்ப நீங்க இதை சொல்லுங்க, எப்படின்னு சொல்லுங்க. நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன், நீங்க சொல்லுங்க. அதாவது கழுத்து தைச்சிட்டோம். கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு ஷேப்பை தனியாக தைக்கணும். தைக்காமல் இதையும் ரெண்டையும் சேர்த்து தைச்சிட்டேன். அப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல். அப்போ யார் மேலே தப்பு? உங்கள் மேலே தான் தப்பு. சரி, இப்போ இது என்ன பண்ண? சரி பண்ணணும், அவ்வளோதானே. அது யோசிச்சு, அதாவது தப்பு செய்கிறது தப்பு இல்லை, அந்த தப்பை தப்பு இல்லாமல் சரி பண்ணுறது தான் விஷயமே இருக்குது. வாங்க, உங்களுக்கும் அந்த திருட்டுத்தனத்தை சொல்லித்தரேன். திருட்டுத்தனம் இல்லை, ஒரு ஐடியா. உட்காந்து என்னால் பிரிக்கலாம் முடியாது, அப்படியே நான் மாற்றி சரி பண்ணுறேன். தையல் வச்சுருக்கீங்க, சொன்னீங்க. தையல் பொடியாக வச்சுருக்கிறேன்.
வாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு, டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணணும்னா இப்போ பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், நறுக்குன்னு குறுக்கில் ஒரு வெட்டிடுறேன். அப்படியா? ஏன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? அதாவது இந்த ஹோல்ஸ் ஒன்று ரவுண்டு இதை மட்டும் திருப்பிட்டு இந்த ஹோல்ஸ் தைக்கணும், இல்லை இதை தைச்சதுக்கப்புறம் கழுத்தை தைக்கணும். நான் ரெண்டையும் தைச்சி முடிச்சுட்டு இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி சரி பண்ணுறேன்னா, நான் செஞ்சால் தப்பு இல்லை, நீங்கள் செஞ்சால் தப்பு. இப்போ என்ன பண்ணுறேன்னா வெட்டி விட்டுட்டேன். முடிஞ்சு அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு இந்த இருக்குல்ல, இதில் தையல் போடணும். ஆனால் இப்போ இதில் தையல் போட மாட்டேன். ஏன்னா இதில் நம்ம உள்ள லூப் கொடுத்து அந்த இது தைக்க போகிறோம், கொக்கி தைக்க போகிறோம் இல்லையா? அதனால் அதை அப்படியே விட்டுட்டு அதில் எக்ஸ்ட்ரா துணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அர்க்காத் பண்ணியாச்சா, அது மாதிரி இங்கேயும் அர்க்காத் பண்ணிடுவோம். இவ்வளோதான் ராணி, ஒன்றுமே கிடையாது. இதை கன்ஃபியூஸ் ஆகிட்டியா? முழிச்சுக்கிட்டே இருந்தியா? நீ திருன்னு முழிக்கும் போதே எனக்கு தெரியும். அதாவது நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு யோசனை சொல்லுவேன். நான் முழிக்கிறத பார்த்து யோசனை சொல்லுவேன்னு நான் நினச்சேன். உங்களுக்கு தானே தெரியும். அதாவது இப்படி தைச்சிட்டிங்களே, இது எப்படி திருப்புவீங்க அப்படின்னு நீ கேள்வி கேட்கணும்ல. அதுதான் கேட்டேன். இல்லைங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, சொல்கிறேன். நீங்கள் முழிக்கும் போது நானும் பார்த்துட்டேங்க. அவ்வளோ திருட்டுத்தனமாக முழிச்சேன். இப்போ வந்து இதை எடுத்து விட்டுட்டு தையல் போட்டலாம். இந்த இருக்குல்ல, சரி, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது நம்ம தப்புலாம் செய்யலை, ஒரு சின்ன மிஸ்டேக். அந்த இதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு மாற்றி பண்ணிட்டோம், அவ்வளோதான். இந்த இருக்கு இல்லையா, அவ்வளோதான், சரியாயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பர். உட்காந்து என்னையை போட்டு கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுட்டே. இப்போ என்ன பண்ணுறோன்னா அயன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த துணி ஆச்சுன்னா எப்படி சரி பண்ணலாங்கிறது இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல. ஏன்னா இதில் வந்து நம்ம உள்ள மெட்டீரியல் தனியாக கொடுத்துட்டு இப்போ சேர்க்கணும். அது வந்து அழகாக அதிலே தனியாக பண்ணிடலாம். அதை கொஞ்சம் பண்ணாமல் இப்போ 2 வேலை பார்க்குறோம். தப்பு பண்ணோம்னா அது சரி பண்ணுறதுக்கு ஒரு வேலை பண்ணணும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா இப்போ நீ கேட்ட ஓட்டை வந்துருச்சா? இப்போ இதில் சென்டரில் இப்படி மடித்து தைக்கும் போது இங்கே ஊக்கு மாட்டும் போது சின்னதாக போயிடும். சூப்பர், ஓகே தானே? ஓகே, சரி. இப்போ இதில் வந்து நம்ம மேலே தையல் போட போகிறதில்ல, போடாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறனால அயன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் கீறிக்கிறேன். இந்த ஸ்டோன்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம், இல்லைனா நீடியில் உடஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்டோன் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே எடுத்துருங்க. அந்த ஸ்டோன் அழகாக இருக்குது, அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவையில்லாத இடத்துல பூரா எடுத்துட்டு தைச்சிங்கன்னா அங்கங்கே இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தையல் போட்டுறேன். இந்த பக்கம் வெளிப்பக்கம் திருப்பிட்டு எஜ்ஜு தையல் தானுங்க? எஜ்ஜு தையல், அது எஜ்ஜு தையல்லாம் போடக்கூடாது சொன்னேன்ல. ஆமாம், இந்த சைடில் ஷோல்டர். ஆமாம் ஆமாம், தையல் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். சரி, நான் தான் உள்ளே பொடி தையல் வச்சுருக்கேன்ல, அப்படிங்கும்போது அது ஒன்றும் செய்யாது. இதில் என்னென்னா இந்த லைனிங் அந்த பக்கம் போகக்கூடாது, ஒரிஜினல் மெட்டீரியல் லைனிங்குள்ளே தெரியக்கூடாது, அவ்வளோதான். அது மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும். இதை கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். அரை மணி நேரத்தில் பார்க்க வேண்டிய வேலையை 1.5 மணி நேரமாக பார்த்தேன்னா இப்படித்தான். கடை தைச்சிட்டோன்னா தைச்சிருவேன். உனக்கு சொல்லி கொடுத்துட்டே தைச்சனால நான் மிஸ் பண்ணுவேன். சரி, இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டீங்களா? பண்ணிட்டேன். அதாவது இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணோன்னா அது எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா. ரைட். இப்படி உள்பக்கம் வச்சு போடும்போது ஸ்டோன் இருக்கான்னு பார்த்துக்கணும் ராணின்னா. கடக்கு முடக்கு இருந்துச்சுன்னா அவ்வளோதான், போயிடும், செட்டு அடி ஆயிடும். கவனமாக தைக்கணும். சத்தம் கேட்குது, கடக்கு முடக்குங்குது. ஸ்டோன் பக்கத்தில் இருக்கு, நீ தான் எடுக்காமல் விட்டுட்ட. சரி, வரேன்.
இந்த எஜ்ஜில் மட்டும் போடுறேன், அப்புறம் எடுத்து விட்றியா? அதுக்குள்ளே எடுத்துட்டேன். அதாவது இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்டோன் இருக்குது, ஒரு 4 ஸ்டோன் எடுத்துருவா. இருவர் நான் வெட்டி கொடுத்துட்றேன். ரைட். லைனிங் தான் கரெக்டான அளவு. அந்த அளவு விட்டுட்டு லைனிங் சேர்த்து வெட்டிட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். இந்த ராணி, ஆமாம், எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல் மட்டும் தான் வெட்டணும். அதுபோல் இந்த ஸ்டோன்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு சென்டராக பேலன்ஸ் பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க. இது வந்து மிஷினில் வைக்கிறது தான். சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே டக்குன்னு எடுக்கிறது தான். அது லைட்டாக ஷேக் ஆயிடுச்சுன்னா கோணலாக தான் இருக்கும். நம்மளும் கோணலாக தைக்கக்கூடாது. நம்ம தைக்க வேண்டிய கட்டிங்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கணும். ஸ்டோன் அங்கிட்டு முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம கட்டிங் கரெக்டாக போடணும். இந்த கட்டிங் போடும்போது நம்மளுக்கு இது ஆமாம், இது வந்து முன்ன பின்ன ஆனால் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் கோணலாக போனால் பிரச்சனை இல்லை. நமக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா 14 இன்ச்சா, இந்த 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல சப்ளை பீஸ் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணணும். சரி. இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ஊக்பட்டி ஐப்பட்டி தைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு லூப் ஒன்று கொடுக்குறோம். லூப் ஒன்று கொடுத்துட்டு இங்கே 2 ஊக்கு வச்சிடறோம். அப்போ இது வந்து அழகாக இப்படி க்ளோஸ் ஆகிடும். ரைட்டா? இப்போ இல்லை நீ என்ன பண்ண வேண்டியதுன்னா இந்த ஸ்டோனை எடுக்கணும். ஸ்டோன் எடுக்கிறியா? அதுக்குள்ளே நான் ஸ்லீவ் ரெடி பண்ணட்டா? எவ்வளோ ஸ்டோன் எடுக்கணும்னா இந்த ஸ்டோனு பூரா எடுக்கணும். இந்த பக்கம் விட்டுரு, இங்கே உள்ள ஸ்டோன் மட்டும் எடுத்துரும். அந்த ஒரு லைனில் உள்ளது, இந்த பட்டையாக இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துரு. நான் அதை வச்சு இப்போ மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓ, இது உள்ளே போயிருமா? உள்ளே போயிடும். சரி, ரைட். அதை எடுத்துரு. இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணல, ஸ்லீவ் கட்டிங் போட்டுருமா? தள்ளிக்கிறானே. ஸ்லீவ் வந்து இதில் எம்மிங் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இதில் அவங்களே தச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டோன் வரைக்கும் மடித்து இப்படி எம்மிங் பண்ணிக்கும். சரி, நல்லாயிருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வெட்டிடுறேன். இதெல்லாம் அயன் பண்ணிக்கிட்டால் வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எத்தனை இன்ச்சஸ் கேட்டிருந்தேன்? 13 சொன்னீங்கல்ல. 13. நான் 14 கூட வச்சுக்கலாம். 13 போதும்ல? ஷேப் வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆமாம். ஏன்னா ஸ்லீவ் கட்டிங் எல்லாருக்கும் தெரியும் தானே? ரைட். சென்ட்ரல் அர்க்கட் பண்ணிடுறேன். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் வைக்கும்போது இதில் 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அதை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். இது லைனிங் இல்லாததுனால உங்களுக்கு அது புரியாமல் இருக்குங்கிறனால நான் ஃபஸ்ட்டு இது கட் பண்ணி முடிச்சிட்டேன். மற்றபடி ஸ்லீவ் வந்து அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக ப்ளவுஸில் எப்படி கட்டிங் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதில் கட்டிங் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்கிறது எடுத்துருவோம். இதை ரெடி பண்ணிட்டேன்னு டக்குன்னு முடிச்சு எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டியா? பாருங்க, இங்கே சென்டரில் தானே எடுக்க சொன்னீங்க. ரைட்டு. எடுத்துக்கோ. இந்த பெல்ட்டு சப்ளை பீஸ் வந்து ஒரு 3 இன்ச்சு இருந்தால் போதும். என்ன? 3 இன்ச்சா? ஆமாம், எப்பயும் போல் எல்லா இதில் எடுக்கிறோம். அவ்வளோதான். ஆமாம். கொடுறா நீ.
நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோம் நம்மளுக்கு தெரியும்ல. ஆமாம். ம், இங்கே என்னது? இந்த பாருங்க. என்னாச்சு? என்னாச்சு? கோனில் தைச்சிட்டேனா? ஆமாம், அது கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருக்கேன். இந்த போடுறேன். ஸ்டோன் எடுத்துருவா. குறை சொல்லிட்டியா? சந்தோஷமா? ஸ்டோன் எடுத்துருவா. வேணாம், நான் தையல் தானே போடணும். இந்த போட்டுறேன். நான் தப்பாக தைச்சிட்டு நான் அந்த தையல் கோனில் ஆயிடுச்சா? இது வந்து 14 தானே? ஆமாம். ரைட், 14. அப்போ ஸ்டோன் இன்னும் ஒரு வருஷம் எடுத்தால் சரியாக இருக்குங்க. இல்லை, போதும், சரியாக தான் வரும். எடுத்து விட்டு எஜ்ஜு தையல் போடுறேன். அங்கெல்லாம் இருக்கு. ஸ்டோன் இருக்குது, சவுண்டு கேட்கு. ஆமாம், கொஞ்சம் அது அந்த எஜ்ஜில் இருக்குல்ல. இதுவும் தையல் போட்டுட்டேன், அந்த எஜ்ஜு தையல் போட்டேன். இதுவும் 1.5 இன்ச்சு, சாரி 1.25 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். அவங்க வச்சு டிசைன் பூரா அடிக்கணுங்க. அது அந்த டிசைன் வேண்டாம், அது நல்லாலை. ஏன்னா அவங்க கொடுத்தது டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, கிராஸாக தான் கொடுத்துருக்காங்க. அது நம்மளும் தைச்சிட்டோன்னா ஒரு ப்ளவுஸ் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிடும். இப்போ இது பேக் பீஸ் வந்து எம்மிங் பண்ணிக்கிறோம் நீ. சரிங்க. ஏன்னா தையல் போட்டுருவா. போட்டு தையல் போடாமல் இன்னும் நல்லா இருக்குங்களா? நான் சும்மா ரஃபாக போடுறேன், நீ எம்மிங் பண்ணிவிட்டு அதை எடுத்து விட்றியா? சரி, எம்மிங் பண்ணிக்கிறோம், அதான் நல்லாயிருக்கும். எங்கேயுமே தையலே தெரியாதுங்க. ஆமாம், அது ஒரு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நான் சும்மா ரஃபாக தையல் போடுறேன், நீ எம்மிங் பண்ணி விட்டு பிரித்து விட்டுரு. இடையில ஸ்டோன் இருக்குது, அதனால் பார்த்து தைக்கணும். ஆமாம், வாங்க, பக்கத்தில் வாங்க. எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? வாங்க. ரைட், தையல் போட்டுட்டேன்னா இப்போ இதை சென்டரில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ள ஃபோல்டிங் பண்ணி அந்த ஒரு லூப்பும் இன்னொரு பக்கம் பட்டனும் வச்சுக்கலாம். பட்டன் ஃபேன்சி பட்டன் வச்சுக்கிறியா? வச்சுக்கலாம். ஃபேன்சி பட்டன் வச்சுட்டாலும் சரி, இல்லை ரோப்பு வச்சுட்டா, ரோப்பு கூட நல்லா இருக்காதுன்னா ஊக்கு வச்சுட்டு மேலே ஒரு ஃபேன்சி பட்டன் வச்சுக்கோ. இல்லைனா பவு வைக்கலாம்ல, குட்டியா அழகாக குட்டி பவு வச்சுட்டு 2 ரோப் அழகாக தொங்கிட்டு அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை சென்டரில் இது ஊக்கு மாட்டினது போக மேலே ஒரு ஃப்ளவர் ரோஸ் மாதிரி இந்த துணியிலே தைச்சி வச்சாலும் நல்லாயிருக்கும். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி சொல்லி பண்ணிடலாம். அவங்களுக்கும் அது மாதிரி எது பிடிக்குதோ அது மாதிரி அவங்க சாய்ஸில் பண்ணிக்கிடுவாங்க. தையல் போக 14 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், சென்டர் ஓப்பன் பண்ணணுமா? இதை ரெண்டுத்தையும் இப்படி முடித்ததுக்கு அப்புறம் இந்த அளவெல்லாம் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்கும். கட்டிட்டேன்னா இதில் வந்து தையல் போடுறேன். இந்த மாதிரி தைச்சோன்னா யார் தைச்சாலும் நல்லா நீட்டாக வரும். இப்போ ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் தைக்கிறோம்.
இது நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸ்லேயும் தப்புவோம்ல, தைக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான், ஒன்றும் வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. மேலேயும் கீழேயும் அந்த ஃபோல்டிங்கில் மடிச்சிக்கணும், ஏன்னா பிசுறு தெரியக்கூடாதுல்ல, அதனால். எடுத்துட்டு இந்த ஃபோல்டிங் பண்ணி அப்படியே வச்சிடுறோம். சரி. இதில் வந்து இதுலேயே தையல் போட வேணாம் ராணி, த்ரெட்டில் வச்சுக்கோ. சரிங்க. சரி, இடத்துல ஒன்று போடுறேன். ரைட், ஒரு சைடு முடிச்சிட்டேன்னா இன்னொரு சைடும் எடுக்கிறேன். இன்னொரு சைடு வந்து ஊக்குப்பட்டி தானே? ஆமாம். ஊக்குப்பட்டி வந்து ஒரு 2 இன்ச் அகலம் இருந்தால் போதும். சரி, இதாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். இது ஃபஸ்ட்டு இது அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு எஜ்ஜு தையல், ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இது வந்து 3/4 இன்ச்சு வச்சா போதும். அந்த பெல்ட்டுங்கிறேன், அந்த ஊக்குப்பட்டி வந்து 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். வச்சுட்டு இந்த பிசுரை உள்ளே மடிச்சுட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணிடுறோம். ரைட்டா? ரைட். இப்போது இந்த பர்றானே வந்துடுச்சா? சூப்பர். ஓகேவா? ஓகே. இப்போ நீ கேட்ட முட்டை வந்துடுச்சா? முட்டை இல்லை, நீ போட்டது முட்டை, நான் போட்டது நாமம். ராணி போட்டது முட்டை, நான் போட்டது நாமம். நல்லா இருக்கா? இது 2 அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்தோம் ராணி. இலை ஷேப்னு சொல்லக்கூடாதா? சரி, ஏதோ ஒன்று நல்லா தான் போட்டிருக்கோம். இதில் வந்து ஊக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஊக்கு வைக்கக்கூடாது. ஒரு 7-8 ஊக்கு வச்சிடறேன். பக்கத்தில் வச்சுன்னா நீ பேக் ஓப்பன் போட்டிருக்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நல்லா க்ளோஸ் ஓப்பனே இருக்காது. ஆமாம், நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் டாட் பிடிக்க மாட்டோம், இப்படி தான் தப்போம். ஆமாம். எங்கே போகிறீங்க? வாங்க பக்கத்தில் வாங்க. இப்படி தைச்சோம்னா இங்கே டாட் பிடிக்காமல் தைச்சோன்னா அந்த ஷேப் அழகாக பூஸ்னாப்பில் இருக்கும். இப்போ அந்த ப்ளவுஸ் ராணி போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அதோட டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். என்ன ராணி? ஆமாம். ரைட்டா? இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து அட்டாச் பண்ணணும்ல ராணி. இங்கே கொஞ்சம் ஸ்டோன் எடுக்கணும் ராணி, ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது. அந்த அந்த ஓரத்தில் மட்டும் எடுத்துரு. இந்த பக்கம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இதில் எடுக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த கீழே அந்த இடுப்போட அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஆம்கோல் ஏதாவது ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா அழகாக சைஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோல்டர் இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டு தையல் போடுறேன். ரைட், இந்த கழுத்து வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ரைட், இது பேக்கில் போச்சுன்னா அந்த பிசுறு தெரியாத மாதிரி லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாமா? ஸ்லீவ் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம், உள்ளே குடஞ்சி எடுத்துருக்கோம். இழுக்காமல் தைக்கணும், ஏன்னா இது வந்து வளவலன்னு இருக்கு இல்லையா, அதனால் இழுக்காமல் தைச்சிக்கோங்க.
ஸ்டோனை பார்த்திங்களா சரியாக எடுக்கவே இல்லை. நம்ம தைக்கும் போது எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டோம்னா தான் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இதில் உள்ளே வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம உள்ளே லைனிங் கிளாத் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சின்ன ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ராணி வேணான்னு சொன்னனால நான் அதை வைக்கலை. ஏன்னா அது டார்க் கலர் தான் இருக்குது, அதனால் அந்த சின்ன ஸ்லீவ் வேணான்னு நான் வைக்கலை. சப்போஸ் நம்ம வேணும்னா அதை இது பண்ணிக்கோங்க. கீறி அயன் பண்ணி எடுத்துக்கிறோம். உள்ளே வந்து ஓவர்லாக் ஒன்று போல் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கை சுற்றல் ரைட்டா. கை சுற்றல் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக 9 இன்ச்சு தான். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டோன் நிறையா இருக்குது, அதனால் நான் சும்மா கையில் தைக்கிறேன். அப்புறமாட்டி தேவையில்லாத இடத்துல அந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம். தையல் பெரிய தையல் வச்சுட்டு சும்மா கையிலையே இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டோன் வந்து கொஞ்சம் நெருக்கி இருக்குது, ஏன்னா அந்த ஸ்லீவுக்கு கொடுத்துருந்தாங்கள்ல, அதனால் இந்த பெரிய தையல் வச்சுட்டு கையில் தைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோ, இந்த பக்கம் ஸ்டோன் கிடையாது. இங்கே நம்ம நார்மலாக எப்படி எப்பயும் தப்போல அது மாதிரி ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு தாம்கோல் ரெண்டையும் ஒன்று போல் அழகாக வளைச்சி கொண்டு வந்துட்டு, இதாக இருக்கு இல்லையா, இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல பேக்கில், அந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டியிருக்கேன். அப்போது இப்போ இடுப்போட அளவு நம்ம மார்க் பண்ணணும்ல. இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு. ராணிக்கு 29 தான் இருந்துச்சு. இப்போது 30 கொஞ்சம் லூஸ் பண்ணணும்னு சொன்னனால 30 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த 30ல் பாதி எவ்வளோன்னா 15. அந்த 15ல் ஃப்ரண்ட்லேருந்து 1 இன்ச்சு பேக்கில் போட்டால் பேக்கில் 16, ஃப்ரண்ட்டில் 14 ரைட்டா. பேக்கில் 16னா அப்போ 8 இன்ச்சு வைக்கணும்ல. அப்போ அந்த 8 இன்ச்சுக்கிட்ட நான் அந்த மார்க் வைக்கிறேன். இது பேக்கோட அளவுக்கு. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு 7 இன்ச்சு வைக்கணும். அப்போது இங்கே மார்க் வைக்கிறேன். அப்போ இந்த மார்க்கை தான் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். இந்த மார்க்கும் நான் மேட்ச் பண்ணுறேன். சரியா? இதுலேயும் ஸ்டோன் இருக்குது, பார்த்து தைக்கணும். நான் மெதுவாக தைக்கிறேன். பார்த்தீங்களா, சத்தம் கட்டுருச்சு. ஸ்டோனில் நீடில் பட்டுருச்சுன்னா நமக்கு டேமேஜ் ஆயிரும், பார்த்துக்கோங்க. இல்லை, நான் தையல் பெருசாக வச்சு தான் தைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டோன் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இப்போ தையல் ஒரு தையல் போட்டிருக்கேன், ரஃபாக போட்டிருக்கேன். அப்புறம் அந்த ஸ்டோனெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். அப்போது நமக்கு உள்ளே வந்து ஸ்டோன் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கும். உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ அதாவது நம்ம வெளிப்பக்கம் எல்லா ஸ்டோனும் இருக்கும், உள்ளே நமக்கு இந்த ஸ்டோன்லாம் தேவையில்லை. அப்போ இந்த பக்கம் போகிற நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் தைச்சிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கம் தைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா இந்தளவுக்கு ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல கொஞ்சம் மெதுவாக ஒம்பது இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து சும்மா கையிலே தைக்கிறேன். அப்போ வந்து நான் ஸ்டோனில் அடிபடாது.
ஒரு 5 நிமிஷம் டைமிங் கூடும், அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் அது மாதிரி தான் பேக்கில் அந்த மார்க் பண்ணியிருப்போம்லே அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இடுப்பில் மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அந்த 2 மார்க்கையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த 2 மார்க்கும் மேட்ச் பண்ணி அப்படியே தையல் போடுறேன். கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்குதா? அதை பார்த்து தைக்கணும். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் மெதுவாக தைச்சிக்கிட்டிங்கன்னா மிஷினுக்கு பிரச்சனை இல்லை. ரைட். இதுலேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் உள்ள பக்கம் பூரா ஸ்டோன் அப்படியே இருக்கும். அப்போ அந்த பேக்கில் நம்ம இருக்கிற எல்லா ஸ்டோனும் இருக்கும். உள் பக்கம் இருக்கிற ஸ்டோனை எடுத்து விட்டுடலாம். இப்போ நான் சும்மா ரஃப்பாக தான் போட்டிருக்கேன், அப்புறமாட்டி எடுத்து விட்டுடலாம். வாங்க, எங்கே போகிறீங்க? ராணி தான் எங்கேயோ பக்கத்தில் போயிடுச்சு. ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, அதனால் இந்த கஸ்டமர் வந்திருக்காங்க, போயிடுச்சு. நீங்கள் அப்படியே கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? தையல் வந்து சும்மா ரஃப்பாக தான் போட்டிருக்கேன், இன்னொரு தையல் அப்புறம் போட்டுடலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்க்க நல்லா நீட்டாக வந்துருச்சா? இப்போ பேக்கில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னென்னா இந்த லூப் தைக்கணும்ல, இது ஒன்று மட்டும்தான் இப்போ பண்ணணும். அது கடைசியில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக உள்ளே மடித்து விட்டுட்டு ஒரு சின்ன லூப் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை 2 த்ரெட்டில் வந்து ஐ கட்டிக்கலாம். அப்போ அதில் மாட்டி முடிச்சுட்டு மேலே ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு சின்ன பவ் ஏதாவது இல்லை ஏதாவது ஒன்று நமக்கு என்ன பிடிச்சிக்கோ அது பண்ணிக்கலாம். இல்லை பட்டன் வேணாலும் பட்டன் வச்சுக்கலாம். இவ்வளோ ரைட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா தையல் போடுறத உள்ள ஸ்டோன் எடுத்துகிட்டு தையல் போட்டுருவோம். இதில் உங்களுக்கு ரோப் வச்சு காட்டணும்ல, அதையும் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் உள்ள அந்த பிசுரை மட்டும் உள்ளே மடித்து ஒரு பக்கம் நான் தையல் போடுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஷேப்புக்கு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சும்மா நார்மலாக தான் எடுத்துருக்கோம். இந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டி அதை உள்ளே தள்ளி அந்த பிசுறு நமக்கு வெளியில் தெரியாத மாதிரி பிசுரை உள்ளே தள்ளிட்டு சும்மா ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டாலும் சரி, இல்லை த்ரெட்லேயே நீங்கள் கையிலே தைச்சாலும் சரி. இந்த ஒரு சைடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு தான் நம்ம லூப் வைக்கணும் இல்லையா? இந்த சைடு தான் நம்ம லூப் வைக்கணும். லூப் வைக்கிறதுக்கு தனியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த லூப் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாலும் அதிகப்படுத்திக்கிட்டாலும் சரி தான். இல்லை அதிகப்படுத்த வேண்டாம், இதுலேயே நல்லா ஊக்கு டைட்டாக பண்ணிக்கலாம்னா இதையே க்ளோஸ் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம ஊக்கு மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு சும்மா சுருக்கமான ஈஸியான வழி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ரைட்டா? இதுக்கு மேலே இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு பட்டனோ இல்லை ஒரு சின்ன பவ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ரைட். இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டு முடிச்சுட்டு ட்ரையல் பார்க்கும்போது எவ்வளோ ஃபிட்டிங் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ராணிக்கு தைச்ச ப்ளவுஸ் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை. பாய்.